நம்ம ஏற்கனவே பேண்ட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த பேண்ட் வந்து பேட்டர்ன் போடுவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம லென்த் அண்ட் பிரெட் மார்க் பண்ணிக்கணும். இது பிகினர்ஸ்க்காக. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே ட்ரெஸ்ஸில் மார்க் பண்ணி தப்பாக கட் பண்ணிட்டா இதாகும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட் நம்ம பேப்பரில் எப்படின்னு பழகிக்கலாம். பேப்பர்லங்கும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வரலன்னா கூட பிரச்சனையே இல்லை. நம்ம ஏன்னா திருப்பி கூட அதை பண்ணிக்கலாம். இல்லை துணியில் பண்ணிட்டோன்னா வேஸ்ட் ஆகும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு இதில் லென்த் பிரெட் எடுத்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. மெஷர் பண்ணுறது எப்போவுமே நீங்கள் கீழே இருந்து எடுத்துக்கோங்க பேப்பரோடது. ஏன்னா நம்ம வந்து ஃபோல்டிங்லாம் கொடுப்போம். அப்போ வந்து நம்ம மிடில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு லாஸ்ட்லேருந்து இப்படி எடுக்கும் போது கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம லென்த்தோட ப்ளஸ் 3 இன்ச் விட்டுருப்போம். லெக் பார்ட்டோட லென்த்தோட அந்த 3 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கும் சீட் பார்ட்டோட மீதி 2.5 இன்ச் வந்து கீழே கால் கிட்ட ஃபோல்ட் பண்ணுறதுக்காகவும். இப்போ அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி முடித்த உடனே அடுத்தது வந்து நம்ம லெக் ரவுண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். காலோட வட்டம் சொல்லுவோம். அது லெக் ரவுண்டோட ப்ளஸ் 1 இன்ச். நம்மளுக்கு இப்போ 6 இன்ச் அப்படின்னா 7 இன்ச் எடுத்துக்கணும். லெக் ரவுண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஹைட் வந்து மேலே லென்த்துலேருந்து மார்க் பண்ணிக்கணும். அதுவும் ப்ளஸ் அதோட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து லென்த் 7 போடுறோன்னா 8 வச்சுக்கணும். அப்போ 8 இன்ச் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மார்க் பண்ணதுலேருந்து 1 இன்ச் உள்ளே எடுத்து ஒரு எல் ஷேப் கொடுக்கணும். எல் ஷேப் கொடுத்துட்டு அதில் கர்வ் மேக்ஸிமம் நம்ம வந்து எல் ஷேப் போடுறது வந்து கர்வ் கொடுக்கறதுக்காக தான். ஸோ அதில் ஒரு லைட்டாக கர்வ் நம்ம அப்படின்னா தான் 2 காலும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போது ஹைட் மார்க் பண்ண இடத்தையும் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா கிராஸாக இருக்கும். இப்போது நம்ம கால் வந்து கொஞ்சம் பெண்டான மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி காலை கொஞ்சம் வளைச்சி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஹைட் மார்க் பண்ண இடத்துல இருந்தும் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல இருந்தும் நம்ம கிராஸாக ஒரு லைன் போட்டிருப்போம் இல்லையா? அதில் ஒரு பெண்டு. நம்ம மார்க் பண்ண இடத்த மாற்றக்கூடாது. சென்டரில் வர்றது மட்டும் ஒரு பெண்டு கொடுக்கணும். இப்போ மார்க் பண்ணி முடித்த உடனே அது அப்படியே அந்த வளைவு நம்ம போட்டிருப்போம் இல்லையா? அந்த வளைவில் கட் பண்ணணும். நம்ம எங்கெல்லாம் அழகாக பெண்ட் பண்ணி பண்ணியிருக்கோமோ அதுவும் அப்புறம் லாஸ்ட்டாக லென்த்தோட அந்த இது வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு லெக் பார்ட்டோட பேட்டர்ன் கிடச்சிரும். நம்ம கீழே ஃபோல்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து அப்போ அந்த 2.5 இன்ச் தனியாக தெரியுங்கிறதுக்காக தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம்.